இன்றைய முக்கிய நிகழ்வுகள். திமுக எதிர்க்கட்சி கொறடாவும் மாநில திமுக துணை அமைப்பாளருமான உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிரடி அவர்கள் புதிய பென்ஷன் திட்டத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசு அறிவித்த நிலையான மருத்துவ படியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பேசியுள்ளார். ஒன்றிய அரசாங்கம் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் NPS எனப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மாதந்தோறும் நிலையான மருத்துவப்படி ரூபாய் 1000 வழங்க உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து நமது புதுச்சேரி அரசாங்கம் நீதித்துறை சார்பு செயலர் மூலம் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு ஆணை பிறப்பித்தது. அந்த அரசாணையை பின்பற்றி புதுச்சேரி அரசின் கருவூலம் இதுவரை எந்த சுற்றறிக்கையும் NPS ஓய்வூதியம் திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு அனுப்பவில்லை. அதை நடைமுறைப்படுத்த நமது அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு குரூப் A நிலையில் இருந்தாலும் சரி, குரூப் C நிலையில் இருந்தாலும் சரி, ஓய்வு பெற்ற ஊழியர்கள் எந்த அளவிற்கு ஓய்வூதியம் பெற்று வருகிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ அறிய வாய்ப்பில்லை. அதே சமயம் அரசு உயர்மட்ட அதிகாரிகளும் கருவூல அதிகாரிகளும் நன்கு அறிவார்கள். உதாரணத்திற்கு குரூப் A பணியில் ஓய்வு பெற்ற ஒரு உதவி பேராசிரியர் கிட்டத்தட்ட 1,70,000 சம்பளம் வாங்கிய அந்த ஊழியர் ஓய்வு பெற்ற பொழுது தன்னுடைய சேமிப்பு பணத்தில் ஏறக்குறைய 10.25 லட்சம், அதாவது 40% புதிய பென்ஷன் திட்டத்தில் ஒன்றிய அரசு வழிகாட்டிய நிறுவனங்களில் இருப்பு வைத்துவிட்டு ரூபாய் 5,135 தான் பென்ஷனாக வாங்குகிறார். அதைவிட மோசமாக குரூப் C பணியில் ஓய்வு பெற்றவர்கள் 14 ஆண்டுகள் முடித்தவர்கள் தன்னுடைய பங்குத்தொகை 40% ஒன்றிய அரசு சொல்லிய இடத்தில் வைப்பு தொகையாக வைத்துவிட்டு நமது முதலமைச்சர் முதியோர்களுக்கு கொடுக்கின்ற ஓய்வூதிய தொகையான ரூபாய் 2,500 விட குறைவாக, குறிப்பாக 1,849 ரூபாயை தான் பென்ஷனாக பெறுகின்றார்கள். இந்த தகவலை இந்த மன்றத்தின் வாயிலாக அவர்களுடைய வறுமையான வாழ்க்கை நிலையினை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். ஆகவே இந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசு அறிவித்த நமது அரசு அனுப்பிய அரசாணை சுற்றறிக்கையான நிலையான மருத்துவப்படியினை ஓய்வூதியர்களுக்கு வழங்குவதற்கு கருவூலம் மூலமாக அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி ஊழியர்களுக்கும் தெரியப்படுத்தி உடனடியாக நிலையான மருத்துவப்படி இந்த மாதம் முதல் கிடைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் இந்த திட்டத்தை தெரிந்த ஒரு சில மட்டும்தான் தனது துறையின் மூலம் கருவூலத்திற்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். அந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும். ஒரு பக்கம் பழைய பென்ஷன் திட்டத்தில் ஓய்வு பெற்றவர்களின் நிலையான மருத்துவப்படியை அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அவசர கதியாக பிடித்தம் செய்கின்றார்கள். அதே சமயத்தில் அரசு அறிவித்த திட்டத்தை செயல்படுத்த மறுக்கின்றார்கள். இது என்ன விந்தையான அரசு நிர்வாகம் என்பதனை முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்கு கொண்டு செல்வதோடு நமது அரசில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு இம்மாதிரியான சிரமங்களை அளிக்க வேண்டாம் என இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது பிறந்தநாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட செங்கேணி அம்மன் ஆலய வளாகத்தில் இன்று மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் மருத்துவ பரிசோதனை செய்து துவக்கி வைத்தார். இந்த முகாமிற்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க பாஜக முன்னாள் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், ராஜ்பவன் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC அணியின் துணை பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் ரத்தம், சுகர், BP, கண் பரிசோதனை, ஆயுஷ்மான் பாரத் பதிவு செய்தல், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு ஆலோசனைகளும் மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பொது மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது.
புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தொகுதி வாரியாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க, ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். பாலஸ்தீனிய மக்கள் மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து 18/3/2025 அன்று 450க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொன்று குவித்தது. இதை கண்டித்து நாடு தழுவிய அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாலஸ்தீனிய மக்கள் மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து 18/3/2025 அன்று 450க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொன்று குவித்தது. இதனை கண்டித்து நாடு தழுவிய அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 20/3/2025 மாலை 5 மணியளவில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் நாரா கலைநாதன் ex-MLA தலைமை வகித்தார். பொது செயலாளர்கள் RS ஜீவானந்தம், சுதா சுந்தர்ராமன் முன்னிலை வகித்தனர். புதுவை பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் J சம்பத், S ராமச்சந்திரன், டாக்டர் விஜயலட்சுமி, வழக்கறிஞர்கள் பிரதேஷ், இருதயராஜ், ராமலிங்கம், கீதநாதன், JC சேகர், கல்யாணகுமார், பெருமாள், தேசிகன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளியை சேர்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞரணி மறுப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதியை சேர்ந்த விக்கி என்கின்ற ராஜகணபதி, இவர் தொண்டமாநத்தத்தை சேர்ந்த பாலு என்பவரிடம் சுமார் 8 லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாகவும், திருப்பி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அரியாங்குப்பம் போலீசார் விக்கியை கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட விக்கி மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் என ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவி வருகின்றது. இந்த நிலையில் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளியை சேர்ந்த விக்கி பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை, அவர் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞரணியினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி, இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி இளைஞரணி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி மற்றும் வருண், மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளி தொகுதியை சேர்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை, அவர் உறுப்பினர் கூட இல்லை என மறுப்பு தெரிவித்தனர். மேலும் அவர்கள் பேசும்பொழுது பாஜக கொடி மற்றும் துண்டை பயன்படுத்தியதற்காக ஏற்கனவே அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் விக்கி மீது பாஜக இளைஞரணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அப்பொழுது போலீசார் அவரை அழைத்து எச்சரித்து அனுப்பி உள்ளதாக தெரிவித்த அவர்கள், பாஜகவிற்கும் விக்கிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, தொடர்ந்து அவரை பாஜக பிரமுகர் என்று செய்திகள் ஒளிபரப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டனர். இந்த பேட்டியின் பொழுது துணைத் தலைவர் விஜயகுமார், சுவிக் ராமன், மகேந்திரன், அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் கோகுல், காந்தி, தொகுதி தலைவர் ராசு என்கின்ற பெருமாள் ராஜு ஆகியோர் உடனிருந்தனர். இன்னைக்கு தனி நபருக்கு இன்னைக்கு எனக்கு யாரை வேணா பிடிக்கலாம். நமச்சிவாயன்றது புதுச்சேரி மாநிலத்துல அவர் ஒரு மிக ஒரு சிறந்த தலைவர். அவர் வருங்கால புதுச்சேரி மாநிலத்தோட ஒரு முதலமைச்சர். அவருக்கு எல்லாரும் பேனர் வைப்பாங்க, எல்லாரும் கட் அவுட் வைப்பாங்க, திமுக காரங்க கூட கட் அவுட் வைப்பாங்க, காங்கிரஸ் காரங்க கட் அவுட் வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு சாதா ஒரு மனிதர் கிடையாது. இப்ப நான் ஒரு சாதா ஒரு மனிதர், கட்சியினுடைய ஒரு கட்சிக்காரன் மட்டும்தான். ஆனா வருங்கால முதலமைச்சர் அவருக்கு எல்லாருமே வேணும். எல்லாருமே வேணும்னா அவருக்கு எல்லாருமே அவரை பிடிக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பேனர் வைப்பாங்க. அதுக்கும் கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதை அண்ணனே விரும்பல. இல்லங்க, அவர் பிரமுகன் யார் வேணா போட்டுக்கலாம். பிரமுகர்னு போட்டதான் தப்பு. நம்ம வழக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம். இல்ல, அவரை கூட்டு கேட்டுக்கிறாங்க, காவல்துறையில கேட்டாங்க. அவர் இனிமேட்டு அது மாதிரி வைக்க மாட்டேன்னாரு. அது
இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அவர் ராம அறக்கட்டளை மட்டும் தான் பேனர்ல பயன்படுத்தினாரே தவிர அதுக்கப்புறம் பாஜக பிரமுகர் போடல. மென்ஷன் பண்ணாங்க. அதனாலதான் நம்ம வந்து தெளிவா சொல்றோம். இல்ல நம்ம காவல் கம்ப்ளைண்ட் போட்டு கண்டிச்சு வரும். அவங்க வந்து அதை போட்டு அவர் வான் பண்ணிருக்காங்க. மீறி ஒரு செயல்படுறப்ப ஒரு அரைபோதுதான் வந்து நிறைய கொடி வச்சிருக்காங்க. அப்ப வந்து தொகுதி மக்கள் ஸ்பீக்கர் கூட அவங்க வந்து கொடி வைக்க கூடாது பயன்படுத்த கூட சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் அப்ப திருப்பி வந்து அவர் ஆட்டோமேட்டிக்கா அவரு இது பண்றாரு. இல்ல மாநில தலைவர் வந்து டெல்லியில இருக்கிறாரு. அவருக்கு இந்த அவரோட அறிவுறுத்தின் பேர் தான் இப்ப நாங்க இளைஞரணி சார்பா நாங்க கொடுக்குறோம். மாநில தலைவர் டெல்லியில இருக்கிற காரணத்துல அவரோட அறிவுறுத்தின் பேர் தான் நாங்க இந்த விளக்கத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோமே. கட்சியினுடைய தலைவர் தான் சொல்றேன். அவரு டெல்லியில செக்ஷன்ல இருக்கிறார். அவர் பிஜேபி சார்ந்தவர் இல்ல. அவருக்கும் இளைஞரணிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவர் இளைஞரணியில எந்த விதமான பொறுப்பு வகிக்கல. இதை வந்து ஊடகம் வாயிலா நாங்க மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அவர் எந்த இதுவும் நாங்க பிஜேபி அது எந்த சொல்லவே இல்லை. இந்த பேனர்ல அவர் பேரை போடவே இல்லை. போலீஸார் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்க எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது காரணம் வந்து அவரோட கொடியை ரிமூவ் பண்ணிடுச்சு. அவரை கட்சியில இருந்து எடுக்க முடியாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஊடகங்களுக்கு வந்து அவர் வந்து பாஜக பிரமுகர்னோ இல்ல வந்து அவர் வந்து இளைஞரணியை சேர்ந்தவர் இந்த பொறுப்பு வகிக்கிறார்னு சொல்லக்கூடாது. மீறி எந்த ஊடகங்களாவது இந்த வாயிலா நாங்க சொன்னாங்கன்னா அவங்க மீது நாங்க சட்ட ரீதியான நடவடிக்கை கோர்ட்டு நாங்க படிப்போம். டெல்லி பிரதிநிதி சொல்றாருன்னா அது அவரா சொல்லிக்கிறாரு. கட்சியில இருந்து ஒபிஷியலா அவருக்கு எந்த லெட்டருமே கிடையாது. நன்றி. புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம் பழனிநாதன் தலைமையில் நிரந்தர ஊழியர்களுக்கு தகுதி அடிப்படையிலும் சீனியாரிட்டி அடிப்படையிலும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும், பதவி உயர்வு கிடைக்கப் பெறாமல் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரபட்சமின்றி ஏசிபி மற்றும் எம்ஏசிபி வழங்க வேண்டும் என்றும், 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வருகின்ற CLR ஊழியர்களை பணி நிரந்தரமும், NMR ஊழியர்களுக்கு CLR வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி குடிசை மாற்று வாரிய அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரேமநாதன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கோவிந்தராசு, ஆனந்தன், வெங்கடேசன், அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலை மாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குறிச்சிக்குப்பம் பிரான்சிஸ் அசிசி அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அவர்களின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று குறிச்சிக்குப்பத்தில் உள்ள பிரான்சிஸ் அசிசி அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து மாணவிகளுக்கு பேனா, பென்சில், கேக் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர், துணை முதல்வர், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துக்களை கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கூட்டணி கட்சியில் உள்ளவர்கள் பேசும் பொழுது பொறுப்புணர்ந்து பேச வேண்டும். திமுக எந்த காலத்திலும் யாருக்கும் பயப்படாது. திமுக காரனுக்கு ஒன்று என்றால் நாங்கள் எங்கள் சுய மரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என புதுச்சேரியில் நடைபெற்ற ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி மாநில திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா, பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட ஏர்போர்ட் சாலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் புதுச்சேரியில் நீங்கள் விரும்புவது போல நடக்கும். காரணம், இங்கு திமுக வலுவாக உள்ளது. புதுச்சேரி காரைக்காலில் உள்ள 28 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் அளவிற்கு வளர்ந்துள்ளதாக கூறிய அவர், திமுகவை பொறுத்தவரை தலைவர் ஸ்டாலின் எந்த அளவிற்கு கூட்டணியை மதிக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே வகையில் எல்லோரும் நடந்து கொள்வது நல்லது. அவசரப்பட்டு அறிக்கை விட்டால் நாங்களும் பதில் அறிக்கை விட்டால் டெல்லியில் நடந்ததுதான் இங்கும் நடக்கும். டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியாக தேர்தலை சந்தித்திருந்தால் அங்கு ஆட்சி மாற்றம் நடந்திருக்காது. கூட்டணியில் உள்ளவர்கள் பேசும்பொழுது பொறுப்புணர்ந்து பேச வேண்டும். திமுக எந்த காலத்திலும் யாருக்கும் பயப்படாது. திமுக காரனுக்கு ஒன்று என்றால் தனது சுய மரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார். புதுச்சேரியில் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் RS பாரதி பேச்சு காங்கிரஸ் கட்சியை எச்சரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், போர்மேன் ரூபகன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளை தலைவர் சித்ரா புத்திரன், தொகுதி நிர்வாகிகள் உலகு, மல்லிகா, அம்சா, ஊர் பிரமுகர்கள் இளங்கோவன், தியாகராஜன், அப்புசு, ராமசாமி, குடிநீர் பிரிவு பாலு உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 5000 பொதுமக்கள் பயன் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் PCP நகரில் தீ விபத்து ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் PCP நகர் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு மின் கசிவு காரணமாக வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. அதனையடுத்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்கள் தீயை அணைத்தனர். மேலும் சம்பவத்தன்று சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி நேரில் வந்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார். அதன்படி நேற்று மாலை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக ரூபாய் 50,000 நிதி உதவித் தொகையும், மேலும் அரிசி மளிகை பொருட்களும், காய்கறிகள், உடைகள், பாய், தலையணை, போர்வை உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் தனது சொந்த நிதியான 5,000 ரூபாயையும் நலத்திட்ட உதவியாக வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் பொழுது NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர்.
தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இணை செயலாளர் ரவிக்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருபுவனை தொகுதி சிலுக்காரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொகுதி இணை செயலாளர் ரவிக்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் தொகுதி தலைவர் ராஜா, துணைத் தலைவர் சக்திவேல், பொது செயலாளர் பாலு, செயலாளர் பத்மநாபன், மாநில இளைஞரணி செயலாளர் MRK ராஜா, தொகுதி இளைஞரணி தலைவர் பிரசாந்த் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பன்னீர்செல்வன், பெருமாள், முத்துகிருஷ்ணன், மணி, ரமேஷ், சண்முகம், கணேசன், மூர்த்தி, கோவிந்தன், வீராசாமி மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை கூறினர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.